السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين فلا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் இறுதி 10 இரவுகளை உயிர்ப்பித்தல் என்ற வரிசையில் 24வது இரவில் அல்லாஹுடைய மாளிகையில் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறை பிரகாரம் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆன் கூறும் அழகிய வரலாறுகள் என்ற தொடரினூடாக சில முக்கியமான வரலாறுகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய நாள் அல்லாஹுவின் தூதர் நபியுல்லாஹ் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அல் குர்ஆன் எங்களுக்கு 25 நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்கிறது. அந்த 25 நபிமார்களில் 5 நபிமார்கள் அரபிகளாக அல்லது அரபு கோத்திரங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களாக இருந்தார்கள். அவர்களில் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம், நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 நபிமார்களும் அரபு கோத்திரங்களுக்கு அனுப்பப்பட்டவர்களாக அல்லது அரபு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் வரலாறுகளிலே பார்க்கிறோம். அப்படி அரபு கோத்திரங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களில் ஒருவர்தான் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லுகிற நபி. இவர்கள் அனுப்பப்பட்ட கோத்திரம் சமூது கூட்டம் என்று சொல்லக்கூடிய அல் குர்ஆன் குறிப்பிடுகிற ஒரு கூட்டத்திற்குத்தான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுகிறார்கள். சமூது கூட்டம் இப்பொழுது இருக்கிற சவுதி அரேபியாவில் ஆரம்பத்திலே அவர்கள் அல் ஹிஜ்ர் என்று சொல்லுகிற ஒரு பிரதேசத்தில் வாழ்ந்து வந்தார்கள். இப்பொழுது அந்த பிரதேசம் தபூக் என்று சொல்லுகிற சவுதி பெருநகருக்கு அண்மையிலே இருக்கிறது. இப்போது இருக்கிற சவுதி அரேபியா ராச்சியம் ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு பின்னால் மதீனமா நகரத்தை ஒரு மாநிலமாக அல்லது ஒரு மாகாணமாக தெரிவு செய்து 3 மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு ஆட்சி பிரதேசமாக அதை ஆக்கியது. அதிலே மதீனா ஆட்சி பீடமாகவும், அதற்கு பிறகு அல் உலா என்று சொல்லுகிற பகுதி, சவுதி அரேபியாவிலே இருந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும், அல் உலா என்று சொல்லுகிற ஒரு மாவட்டம் இருக்கிறது. அதே போல எம்பு என்று சொல்லுகிற ஒரு மாவட்டம் இருக்கிறது. இந்த 3 மாவட்டங்களையும் சேர்த்துத்தான் சவுதி அரேபியாவினுடைய மதீனாவினுடைய ஆட்சி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. மதீனாவினுடைய அமீராக இருக்கக்கூடியவருடைய பொறுப்புக்கு கீழ் இந்த 3 மாவட்டங்களும் இருக்கு. அதிலே அல் உலா என்று சொல்கிற அந்த ஊரிலே இருந்து, மதீனாவிலே இருந்து சுமார் 400 கிலோமீட்டர், இப்போதைக்கு சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிற ஒரு பிரதேசம் தான் அல் உலா என்கிற பிரதேசம். அந்த அல் உலா என்கிற சிட்டியிலே இருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தாண்டி போகிற பொழுது மதாயின் சாலிஹ் என்று சொல்லுகிற ஒரு இடம் வரும். இப்போது வரைக்கும் அது பாதுகாக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக இன்றும் போனாலும் அது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. அந்த இடம்தான் இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயமாகிய சமூது கூட்டம் வாழ்ந்த இடம். அவர்களுடைய காலத்தில், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அது ஹிஜ்ர் பிரதேசம் என்று அழைக்கப்பட்டது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த கூட்டத்திற்குத்தான் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுகிறார்கள். நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பொறுத்தவரை அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா பல அத்தியாயங்களில் பிரித்து அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அதிலே சூரத்துல் இஸ்ரா, சூரத்துல் அஹ்ராப், சூரத்துல் ஹூத், சூரத்துல் ஹிஜ்ர், சூரத்துல் ஷுஆரா, சூரத்துல் ஃபுஸ்ஸிலத், அதாவது ஹாமீம் சஜதா என்று வருகிற இந்த 5 அத்தியாயங்களிலும் அல்லாஹு தஆலா
நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை விரிவாக பேசுகிறான். அல் குர்ஆனிலே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் 9 தடவைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த அத்தியாயங்களில் வேறு வேறு சந்தர்ப்பங்களில் அல்லாஹு தஆலா நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி 9 இடங்களிலே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பேசியிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரிகளே, நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையை பார்க்கிற பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிறைய மக்கள் இருந்தார்கள். அவர்களிலே ஒருவர் தான் சாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனுடைய ஒரு பெயர் சாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் இருந்தார். அந்த மகனுக்கு இரம் என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு மகன், அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரப்பிள்ளை, அவர்கள் தான் இரம் என்பவர் தான் ஆது கூட்டத்தினுடைய தந்தையாக இருந்தார். ஆது கூட்டத்தினுடைய தந்தையாக இருந்தார். அதனால் தான் அல்லாஹு தஆலா ஆது கூட்டத்தை பற்றி சொல்லுகிற பொழுது இரமதாத்தில் இமாது, பெரும் தூண்களான இரம்வாசிகள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அவருடைய தந்தையினுடைய பெயரை வைத்துத்தான் அல்லாஹு தஆலா ஆது கூட்டத்தை சொல்லுகிறார். அந்த சாம் என்று சொல்லக்கூடியவருக்கு இருந்த இன்னும் ஒரு மகன், அவருடைய பெயர் ஆபிர் என்று சொல்லக்கூடிய ஒரு மகன். ஆபிர் என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு மகன் இருந்தார். அந்த மகனுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் இந்த சமூது கூட்டம். வரலாற்றில் ஆது கூட்டத்திற்கு அடுத்து வந்த கூட்டமாக அல் குர்ஆன் சமூது வர்க்கத்தினை குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் ஆது கூட்டம் என்ன குழப்பங்களை இந்த பூமியில் செய்தார்களோ அந்த குழப்பங்களை செய்தவர்களாகத்தான் சமூது வாசிகளும் இந்த பூமியிலே வாழ்ந்து வந்தார்கள். ஆது கூட்டத்தை அல்லாஹு தஆலா பலசாலிகளாக படைத்ததை போலதான் சமூது கூட்டத்தையும் அல்லாஹு தஆலா பலசாலிகளாக படைத்தார். இப்பொழுதும் நீங்கள் அந்த மதாயின் சாலிஹ் என்று சொல்லுகிற அந்த பகுதிக்கு நீங்கள் போனால் நீங்கள் யூடியூபிலே அதை அடித்து பார்க்கலாம். மதாயின் சாலிஹ் அல்லது சாலிஹ் சிட்டி என்று அடித்தீர்கள் என்றால் யூடியூபிலே அது இப்போது இருக்கிற அந்த வீடியோ வரும். அதை அவர்கள் பெரும் பெரும் மலைகளை வீடுகளாக குடைந்திருக்கிறார்கள். அதிலே அழகான டிசைன் எல்லாம் அமைத்து அவர்களுடைய கரங்களால் அதை செதுக்கி கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்னால், இன்றிலிருந்து கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்னால் அவர்கள் வாழ்ந்த அந்த அமைப்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவு பலசாலிகளாக, எவ்வளவு நுட்பமானவர்களாக, எவ்வளவு அறிவு தெளிவுள்ளவர்களாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை எங்களால் யூகிக்க முடியும். இன்றிருக்கிற நவீன கட்டடக்கலைகளை எல்லாம் விஞ்சுகிற அளவுக்கு, இன்றிருக்கிற நவீன பொறியியல் தொழில்நுட்பங்களை எல்லாம் விஞ்சுகிற அளவுக்கு அவர்களுடைய கட்டடக்கலையினுடைய அமைப்பும் அவர்களுடைய வீடுகளுடைய அந்த மலைகளை குடைந்து வீடுகளாக அமைத்திருக்கிற அமைப்பும் இருக்கிறது. மலைகளுக்குள்ளே மாடி கட்டி இருக்கிறார்கள். அவருடைய வீடுகளுக்குள் போய் பார்த்தால் தெரியும். மலைகளை குடைந்து தட்டுகளாக ஆக்கி கீழும் மேலுமாக மாடிகள் அமைத்து கூட அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த பகுதிகளில் பெரியதொரு மலையை குடைந்து ஒரு பாராளுமன்றம், ஒரு கூட்ட மண்டபம் அமைத்திருக்கிறார்கள். இன்று வரைக்கும் அது இருக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவியால் நான் ஒரு 3-4 தடவைகள் அந்த இடத்திற்கு சென்று அதை நேரடியாக பார்த்திருக்கிறேன். அவர்களுடைய அந்த கூட்ட மண்டபம் கூட அவர்கள் அந்த மலைக்குள்ளே அமைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு அற்புதமான படைப்பாகத்தான் அல்லாஹு தஆலா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சமுதாயத்தை, சமூது வர்க்கத்தை இந்த பூமியிலே படைத்திருந்தார். இந்த நிலை அவர்கள் பலசாலிகளாக, அவர்கள் இப்படி பொறியியல் நுட்பமுள்ளவர்களாக, சிறந்த அறிவாளிகளாக இருப்பது அவர்களுக்கு மத்தியில் பெருமையையும் ஏமாற்றத்தையும் கொடுத்தது. விளைவு எல்லா நபிமார்களுடைய சமுதாயமும் செய்ததை போல அவர்கள் அல்லாஹுவை நிராகரிக்க கூடியவர்களாக மாறினார்கள். அந்த சமுதாயத்தில் இருந்த ஒரு நல்ல மனிதர் தான் இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய மனிதர். ஒரு கட்டத்தில் இந்த சமூது கூட்டத்தினுடைய அடிச்சாட்டியங்கள், குழப்பங்கள், அல்லாஹுக்கும் இணை வைத்தல், இந்த விஷயங்களை பார்த்து அல்லாஹு தஆலா நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தூதுவராக, நபியாக அல்லாஹு தஆலா அனுப்புகிறார். இந்த செய்தியை அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிற பொழுது வஇலா சமூத அஹாஹும் சாலிஹா, நாங்கள் சமூது கூட்டத்திற்கு அவர்களுடைய சகோதரனாக இருந்த, அவர்களிலே இருந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் நபியாக அனுப்பி வைத்தோம். ஃபகால யா கௌமி அபுதுல்லாஹ மா லகும் மின் இலாஹின் கைரு, அவர்களிடத்திலே நீங்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்க வேண்டாம், நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் என்று அவர் சொன்னார் என்று அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லுகிறார். ஆனாலும் அவர்களுடைய பெருமை, அவர்களுடைய அகங்காரம், அவர்கள் தொடர்ந்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறுத்து கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியிலும் அவருடைய கூட்டத்திற்கு மத்தியிலும் நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. நிறைய விஷயங்கள் போய்கொண்டே இருக்கிறது. இப்படி அவர்கள் மறுத்து கொண்டிருக்க ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு முடிவுக்கு வர வேண்டும். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பிரச்சாரத்தில் இருந்து இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய சமூக கூட்டத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் ஒரு இடத்திலே ஒன்று சேருகிறார்கள்.
அவர்கள் ஒன்று சேர்ந்த இடம்தான் இப்பொழுது நான் சொன்ன ஒரு கூட்ட மண்டபம், பாராளுமன்றம் அவர்களுடைய இடம் ஒன்று இருந்தது. அதிலே அவர்களுடைய சிம்மாசனம் இருக்கிறது, அவர்களுடைய அமைச்சரவர்கள் இருப்பதற்கான இடங்கள் எல்லாம் இன்றும் அந்த இடங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய அமைப்பிலே இருக்கிறது. அந்த இடத்திற்கு ஒன்று கூடி எப்படியாவது இதை நாம் இல்லாமல் செய்ய வேண்டும். இல்லாமல் செய்வது என்றால் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய முடியாது. காரணம், அவர்களுடைய கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தர், அவருடைய குடும்பம், சொந்தங்கள், உறவுகள் எல்லாம் அதற்குள்ளே இருக்கிறார்கள். எனவே எல்லோரும் இந்த விஷயத்திற்கு ஒன்று சேர்ந்து வரமாட்டார்கள். எனவே இந்த விஷயத்தில் அவரை தோற்கடிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து ஏதாவது ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுமாறு அவரிடத்திலே கேட்போம். அப்படி அவர் நிகழ்த்தி காட்டாத பொழுது அவர் இந்த பிரச்சாரத்திலே இருந்து பின்வாங்குவார், தோல்வி அடைந்து விடுவார் என்று சொல்லி அவரை அழைக்கிறார்கள். அழைத்து அவருக்கு விஷயத்தை விளங்கப்படுத்துகிறார்கள். நாம் இப்பொழுது இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு மத்தியிலே எங்களுடைய கடவுளர்களை ஏசி ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள், ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலை தொடருமாக இருந்தால் உங்களுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்று சொன்ன பொழுது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாறி கேட்கிறார்கள், நான் என்ன செய்தால் நீங்கள் என்னை நம்புவீர்கள்? நான் ஏதாவது செய்தால் நீங்கள் என்னை நம்புவீர்களா என்று கேட்கிறார்கள். இதெல்லாம் குர்ஆன் சொல்லுகிற விஷயங்கள். நேரத்தினுடைய அருமை கருதி அந்த வசனங்களை நான் ஓதி காண்பிக்காமல் நான் தொடராக அந்த வரலாற்றை சொல்லிக் கொண்டு போகிறேன். நான் ஏதாவது செய்தால் நீங்கள் நம்புவீர்களா என்று, என்ன செய்தால் நீங்கள் நம்புவீர்கள் என்று கேட்கிறார். இப்பொழுது அவர்கள் யோசித்து விட்டு சொல்கிறார்கள், ஒரு மலையை காட்டி, இப்பொழுதும் அந்த மலை இருக்கிறது, அந்த மலையை காட்டி சொல்கிறார்கள், இந்த மலை பிளந்து, நாங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அந்த மலை பிளந்து ஒரு ஒட்டகம் வெளிவர வேண்டும். அந்த ஒட்டகம் இன்ன நிறத்திலே இருக்க வேண்டும், இன்ன வடிவத்தில் இருக்க வேண்டும், இப்படியான அளவிலே இருக்க வேண்டும் என்று எல்லா விஷயங்களையும் சொல்லுகிறார்கள். அப்படி அவர்கள் வர்ணித்த அந்த வர்ணிப்போடு இருக்கிற ஒரு ஒட்டகம் வர வேண்டும். அது வருகிற பொழுதே வயிற்றிலே குட்டியோடு வர வேண்டும். அது வருகிற பொழுதே ஒரு கற்பிணி ஒட்டகமாக வர வேண்டும். வெளியிலே வந்ததற்கு பிறகு அந்த ஒட்டகம் உடனடியாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது குட்டி போட வேண்டும். அப்படியான ஒரு ஒட்டகத்தை நீங்கள் மலையிலே இருந்து கொண்டு வாருங்கள், அப்படி கொண்டு வந்தால் நம்புவோம் என்று சொல்கிறார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், அப்படி நான் கொண்டு வந்தால் நான் சொல்லுகிற இந்த ஓரிரை கொள்கையை, இந்த கடவுள் கோட்பாட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அவர்கள் எல்லோரும் ஒப்பந்தம் பண்ணுகிறார்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு, ஆம் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், நீங்கள் சொல்வதை நாங்கள் நம்புவோம் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை விட்டும் தனிமைப்பட்டு ஓரிடத்திற்கு போய் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ், என்னுடைய கூட்டம் என்னிடத்தில் இப்படி ஒரு சவால் விட்டிருக்கிறார்கள், இந்த விஷயத்தில் நான் தோற்று போனால் உன்னை பற்றிய இந்த நம்பிக்கையை அவர்கள் முழுமையாக இழந்து விடுவார்கள். எனவே இந்த விஷயத்தில் நீ எனக்கு வெற்றியை தந்துவிடு, உன்னுடைய சக்தியை நிரூபித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த பிரார்த்தனையை கபூல் செய்கிறார். அந்த பிரார்த்தனையை கபூல் செய்து நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம், சமூக கூட்டம் சொன்னதை போல குறித்த மலையிலே இருந்து அவர்கள் வர்ணித்ததை போல அதே நிறத்தை உடைய, அதே நிறையை உடைய, அதே அழகை உடைய ஒரு ஒட்டகம் வெளிவருகிறது. வெளிவந்து அவர்கள் சொன்னதை போலவே அவர்கள் வெளிவந்த மாத்திரத்தில் அந்த ஒட்டகம் ஒரு கன்றையும் ஈன்று விடுகிறது. இப்பொழுது இதெல்லாம் அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையில் அந்த தலைவர்களுடைய நோக்கம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கவில்லை, அல்லது அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கவில்லை. எப்படியோ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதாக இருந்தது. ஆனாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இப்பொழுது அந்த கூட்டம் தோற்று போகிறார்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அல்லாஹ் முஅஜிஸா என்று சொல்லுகிற ஒரு அற்புதத்தை வெளிப்படுத்தி தன்னை அல்லாஹு தஆலா நிரூபித்து காட்டுகிறார். இருந்தாலும் அவர்களுடைய பெருமை, அவர்களுடைய புடிவாதம், அவர்களுடைய கர்வம் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் மறுக்கிறார்கள். எனவே அல்லாஹு தஆலா அந்த ஒட்டகத்தையே அவர்களுக்கு சோதனையாக மாற்றுகிறார். அவர்கள் கேட்ட அந்த ஒட்டகத்தையே அவர்களுக்கு சோதனையாக மாற்றுகிறார். அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம், சமூக கூட்டம் வாழ்ந்த அந்த இடத்தில் ஒரு கிணறு இருக்கிறது. இப்பொழுதும் அந்த கிணறு இருக்கிறது, அதை மறைத்து வைத்திருக்கிறார்கள், கிட்ட நெருங்க முடியாது. ஒரு கிணறு இருக்கிறது, அந்த கிணற்றுக்குள் இப்பொழுதும் தண்ணீர் இருக்கிறது. அந்த நீரைத்தான் அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் பயன்படுத்துவார்கள். அந்த தண்ணீரைத்தான் ஒட்டுமொத்த கூட்டமும் பயன்படுத்துவார்கள். இப்பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, இந்த ஒட்டகம் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் ஒரு நாளைக்கு முழுமையாக அந்த கிணற்றினுடைய தண்ணீர் அந்த ஒட்டகத்திற்கு சொந்தமானது. மறுநாள் நீங்கள் அதை குடித்துக் கொள்ளலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள்,
ஒரு நாளைக்கு ஒட்டகம் அந்த தண்ணீரை அருந்தும், மறுநாள் நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு சட்டத்தை அல்லாஹு தஆலா போடுகிறார். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதை விளங்கப்படுத்துகிறார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்கள் செய்த அநியாயத்தை பார்த்துவிட்டு அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் ஹாதிஹி நாகத்துல்லாஹி லக்கும், இது அல்லாஹுடைய ஒட்டகம், இதில் கை வைத்து விடாதீர்கள், இது அல்லாஹுடைய சொத்து என்று அல்லாஹுவோடு சேர்த்து அந்த ஒட்டகத்தை பேசி அவர்களிடத்திலே ஒப்படைத்து விடுகிறார். இப்பொழுது நாள் போய்கொண்டிருக்கிறது. அந்த ஒரு நாள் அவர்கள் தண்ணீர், ஒட்டகம் முழுமையாக அந்த கிணற்றில் இருக்கிற தண்ணீரை உறிஞ்சி குடித்து விடுகிறது. மறுநாள் அவர்கள் போகிற பொழுது சில நேரம் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. ஆனாலும் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு இலகுவை ஏற்படுத்தி கொடுத்தால், அந்த ஒட்டகம் தண்ணீர் குடிக்கிற நாளில் நீங்கள் ஒட்டகத்திலிருந்து பால் கறந்து நீங்க அந்த பாலை அருந்திக் கொள்ளலாம், தண்ணீருக்கு பதிலாக நீங்கள் பாலை அருந்திக் கொள்ளலாம் என்கிற ஒரு இலகுபடுத்தலையும் அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தார். இருந்தாலும் நாளுக்கு நாள் இந்த ஒட்டகத்தை மனிதர்கள் பார்க்க, அந்த சமூக கூட்டத்தினர்கள் பார்க்க சில நேரம் அவர்கள் இது அல்லாஹுடைய அத்தாட்சி தான், உண்மைதான் என்று நம்பி விடுவார்களோ என்று அந்த தலைவர்கள் பயப்படுகிறார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு குரோதம் கொண்டவர்கள் பயப்படுகிறார்கள். அல்லாஹுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளுதல் என்கிற விஷயத்தில் யாரெல்லாம் அச்சம் கொண்டார்களோ அவர்களெல்லாம் இந்த விஷயத்தில் பயப்படுகிறார்கள். இப்பொழுது இவர்கள் மீண்டும் ஒன்று கூடி ஒரு திட்டம் போடுகிறார்கள். எப்படியாவது இந்த ஒட்டகத்தை நாம் கொன்று விட வேண்டும், கொன்றுவிட்டு இந்த பிரச்சனையை முடித்து விட வேண்டும். அப்படி நாம் கொன்று விட்டால் அதனுடைய கவலையால் அல்லது ஏழாமையால் சாலிஹும் தன்னைத்தானே அவர் தற்கொலை செய்து கொள்வார், அல்லது தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வார், ஏதோ ஒன்று நடக்கும், இந்த பிரச்சாரத்திற்கு ஒரு முடிவு வரும் என்று சொல்லி இதை எப்படி செய்வது, நெருங்குவதற்கு பயப்படுகிறார்கள். இது அல்லாஹுடைய ஒட்டகம் என்று வேற அவர் சொல்லிவிட்டார். இது ஒரு அற்புதமாக வந்த ஒன்று, எல்லோரும் இதை செய்ய முடியாது என்கிற நிலையில் தான் அந்த சமூக கூட்டத்திலே ஒரு பெண் இருந்தார். அந்த பெண்ணுக்கு ருவைசா அல்லது ருவைனிசா என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. அவர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது தனிப்பட்ட குரோதம் கொண்டிருந்த ஒரு பெண். அந்த பெண் ஒருவனை கூலிக்கு அமர்த்துகிறார். எப்படி கூலிக்கு அமர்த்துகிறார் என்றால், அந்த பெண்ணிடத்திலே 4 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். சமூக கூட்டத்தில் மிக அழகான பிள்ளைகள் என்று வர்ணிக்கப்பட்ட 4 பிள்ளைகள். அவர் சொல்லுகிறார், அவரை அழைத்து, நீ இந்த ஒட்டகத்தை யாருக்கும் தெரியாமல் கொலை செய்தால், அல்லது இந்த ஒட்டகத்தை நீ வெட்டி கொன்றால், உனக்கு என்னுடைய பிள்ளைகளில் விரும்பிய பிள்ளையை நீ திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு விஷயத்தோடு, ஒரு நிபந்தனையோடு அவர் ஒருவரை கூலிக்கு அமர்த்துகிறார். இப்பொழுது அந்த பிள்ளைகளின் மீது ஆசை கொண்ட அவன் இரவு காத்திருந்து காலை வேளையில் அந்த ஒட்டகம் கிணற்றுக்கு தண்ணீர் குடிப்பதற்காக வருகிற பொழுது முதலாவது அந்த ஒட்டகத்தினுடைய முன்னம் காலை வெட்டுகிறார். இப்பொழுது அந்த ஒட்டகம் தடுமாறி விழுகிறது. விழுந்ததற்கு பின்னால் அந்த ஒட்டகத்தை சாய்த்து அந்த ஒட்டகத்தை கொலை செய்து விடுகிறார். அல்லாஹு தஆலா சூரத்து ஷம்ஸ் என்ற அத்தியாயத்தில் இந்த விஷயத்தை மிக தெளிவாக அவனை அல்லாஹு தஆலா ஒரு மோசமானவனாக வர்ணித்து அல்லாஹு தஆலா குர்ஆனிய வசனத்தில் அதை சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இதற்கு பிறகு இந்த செய்தி நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. சொன்னதற்கு பிறகு அவர்கள் தன்னுடைய கூட்டத்தோடு மிக கடுமையாக கோபப்படுகிறார்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? உங்களுடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து அல்லாஹுடைய இந்த ஒட்டகத்தை உங்களுக்கு நான் பெற்று தந்தேன், ஏன் நீங்கள் இப்படி செய்தீர்கள், இந்த அநியாயத்தை செய்தீர்கள் என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தோடு கோபப்படுகிறார்கள். இந்த நேரம்தான் அந்த கூட்டத்தினர்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அல்லது நடந்த நிகழ்வுக்கு வருந்துவதற்கு பதிலாக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நையாண்டி செய்கிறார்கள். ஏதோ ஒட்டகத்தை கொலை செய்தால் அல்லது ஒட்டகத்துக்கு அநியாயம் செய்தால் அல்லாஹுடைய தண்டனை வரும் என்று சொன்னீர்களே, எங்கே எதுவுமே காணவில்லையே, என்ன தண்டனை வரும், வேணுமென்றால் கொண்டு வாருங்களேன் என்று சொல்லி அந்த கூட்டத்தினர்கள் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பரிகசிக்கிறார்கள். இப்பொழுது நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் தமத்தஉ ஃபீ தாரிக்கும் ஸலாத்தத அய்யாம், 3 நாட்கள் தான் இன்னும் உங்களுக்கு அவகாசம். இந்த 3 நாட்களும் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் என்ன சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமோ, என்ன இன்பத்தை அனுபவிக்க முடியுமோ அந்த இன்பத்தை நீங்கள் அனுபவியுங்கள் என்று சொல்லிவிட்டு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று விடுகிறார்கள். இப்பொழுது இவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. 3 நாட்கள் தவணை, இவர் 3 நாட்களுக்குள் என்ன செய்து விட போகிறார்? சாலிஹ் ஒரு சாதாரண மனிதன் தானே, எங்களோடு தானே திரிகிறார், எங்களோடு தானே சாப்பிடுகிறார், எங்களோடு தானே குடிக்கிறார், இவர் என்ன செய்து விட போகிறார்? அப்படி ஒரு நிகழ்வு வந்தால் அவரையும் சேர்த்துத்தானே அது தாக்கப் போகிறது என்றெல்லாம் அவர்களுக்குள் அதை வியாக்கியானம் செய்து கொண்டு ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரம்தான் அல்லாஹு தஆலா சில அடையாளங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். முதலாவது நாள், நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த தவணையின் முதலாவது நாள் அதிகாலை வேளை
சமூது கூட்டத்தினர் விழித்தெழும்புகிறார்கள். அவர்களுடைய முகங்கள் எல்லாம் மஞ்சள் நிறமாக மாறி போயிருக்கிறது. அவர்களுடைய முகங்களில் முதலாவது அடையாளம் வெளிப்படுகிறது, மஞ்சள் நிறமாக மாறி போயிருக்கிறது. அப்பொழுதும் அவர்கள் அதை பெரிதுபடுத்தவில்லை, ஏதோ ஒரு காலநிலை மாற்றம் அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை மாற்றம் என்று நினைக்கிறார்கள். இரண்டாவது நாள் அவர்கள் விழித்தெழும்புகிற பொழுது அவர்களுடைய முகங்கள் எல்லாம் சிவப்பு நிறமாக மாறி போயிருக்கிறது. அவர்களுடைய முகங்கள் எல்லாம் சிவப்பு நிறமாக மாறி போயிருக்கிறது. இப்பொழுது அவர்கள் கொடுத்த தவணையின் மூன்றாவது நாள் சமூது கூட்டம் விழித்தெழும்புகிற பொழுது அவர்களுடைய முகங்கள் கருப்பு நிறமாக மாறி போயிருக்கிறது, கருத்து போயிருக்கிறது. இப்பொழுதுதான் அவர்கள் ஏதோ ஒன்று நிகழப் போகிறது என்கிற சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூற்றை அவர்கள் உண்மைப்படுத்துவதற்கு விளைகிறார்கள். இருந்தாலும் அவர்களுடைய பிடிவாதம், அவர்களுடைய அகங்காரம், பெருமை, கர்வம் அதை விட்டுக் கொடுக்கவில்லை. ஆனாலும் அவர்கள் யோசித்தார்கள், எங்கிருந்து தண்டனை வரப்போகிறது? நாங்கள் மலைகளை குடைந்து மலைகளுக்குள் வீடமைத்து பாதுகாப்பாக இருக்கிறோம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. வெள்ளம் வந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை போல வெள்ளம் வந்து அழியவும் முடியாது, ஆடு கூட்டத்தை போல புயல் அடித்து அழியவும் முடியாது என்றால் மலைகளுக்குள் நாங்கள் இருக்கிறோம். அவர்கள் இருக்கிற இடங்களை நீங்கள் போய் பார்த்தால் நாங்களே அப்படித்தான் நினைப்போம். அப்படித்தான் அவர்கள் அப்போதே அதை வைத்திருக்கிறார்கள். மிக அற்புதமான கட்டடக்கலை. நீங்கள் யூடியூப்ல வேணும் என்றால் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெளிவாக மிக அற்புதமான கட்டடக்கலை. மிக பெரிய மலைகளை எல்லாம் அழகாக அவர்களுடைய நுழைவாயில்களுக்கெல்லாம் டிசைன்கள் செய்து மிக அழகாக அமைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு அமைப்போடு அவர்கள் உள்ளே இருக்கிறோம், என்ன வந்துவிட போகிறது, ஏதாவது வழியிலே பிரச்சனை என்றால் நாங்கள் உள்ளே போய் ஒளிந்து கொள்வோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹுடைய ஏற்பாடு எப்படி அவனுடைய தண்டனை வரும் என்பதை யாரும் சொல்ல முடியாது. நும்ரூதுக்கு அல்லாஹு தாலா பெரும் படைகளை அனுப்பவில்லை, வெறும் ஈக்களைத்தான் அல்லாஹு தாலா அனுப்பினார். பிராவுனுக்கு அல்லாஹு தாலா பெரும் படைகளை அனுப்பி அவனை கொலை செய்யவில்லை, அல்லாஹு தாலா தண்ணீருக்குள் எடுத்துத்தான் அவனை மூழ்கடித்தார். அல்லாஹுடைய ஏற்பாடு நானும் நீங்களும் கற்பனை செய்கிற விதத்தில் இருக்க மாட்டார். எனவே அல்லாஹு தஆலா மறுநாள் காலையில் அவர்கள் விழித்தெழும்புவதற்கு தயாராக இருந்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஒரே ஒரு சப்தம், ஸைஹத்தன் வாஹிதா, ஒரே ஒரு சப்தத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூது கூட்டர்களுக்கு போடுகிறார்கள். அந்த சப்தத்தினுடைய அதிர்ச்சி அவர்களுடைய செவிகள் எல்லாம் வெடித்து அதனூடாக அவர்கள் இரத்தம் வந்து அவர்களுடைய வீடுகளுக்குள் செத்த பிணங்களாக மாறி போகிறார்கள். ஒட்டுமொத்தமாக நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட ஒரு சிலரை தவிர அந்த சந்தர்ப்பத்தில் சமூது கூட்டம் எல்லோரையும் அல்லாஹு தஆலா அவர்கள் எதிர்பாராத ஏதோ ஒன்று மழை பெய்யும், கண்ணால் ஏதோ ஒரு யுத்தம் எப்படியெல்லாம் அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் அல்லாஹு தஆலா எதிர்பாராத ஒரு விஷயத்தினூடாக அவர்களுடைய பலம் பலவீனங்கள் எல்லாவற்றையும் அறிந்த அல்லாஹு தஆலா ஒரு சப்தம், அந்த ஒரு சப்தத்தை தாங்க முடியாமல் அவர்களுடைய செவிப்பறைகள் எல்லாம் வெடித்து அவர்கள் கட்டிய அந்த எந்த வீடுகளை கொண்டு பெருமை அடித்தார்களோ அந்த வீடுகளை அவர்களுடைய கபறுகளாக ஆகிற அளவுக்கு அல்லாஹு தஆலா அவர்களை அழித்தான் என்கிற வரலாற்றை நாம் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிற நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றின் ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வரலாறு எங்களுக்கு ஏராளமான படிப்பினைகளை தந்து கொண்டிருக்கிறது. முதலாவது, அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்ட சமுதாயம் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வெற்றி பெற்றே தீருவார்கள். அல்லாஹுவை நிராகரித்தவர்கள் இந்த பூமியில் அழிக்கப்படுவார்கள், தோல்வி அடைவார்கள். நாம் எவ்வளவுதான் இந்த உலகத்தில் வசதி வாய்ப்போடு வாழ்ந்தாலும் சரி, வசதி இல்லாமல் வாழ்ந்தாலும் சரி, அல்லாஹோடு இருக்கிறோமா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோமா? இன்றில்லாவிட்டாலும் இன்றாவது ஒரு நாள் இந்த பூமியில் அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவான், எங்களை அல்லாஹ் கௌரவப்படுத்துவான். ஆனால் அதே நேரம் எல்லா வசதிகளோடும் இருந்து அல்லாஹுவை தொலைத்து விட்டோமா, இந்த பூமியில் என்னதான் வசதி இருந்தாலும் வாய்ப்புகள் இருந்தாலும் அல்லாஹ் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களை கேவலப்படுத்துவான், எங்களை தாழ்த்துவான் என்பதற்கு இது மிக அழகான உதாரணம். அதே போலதான் அல்லாஹு தஆலா எல்லாவற்றின் மீது ஆற்றல் மிக்கவன். அல்லாஹ் தஆலா நானும் நீங்களும் விரும்பிய விதத்தில் எதையும் செய்ய வேண்டும் என்கிற தேவை அல்லாஹுக்கு கிடையாது. அல்லாஹ் நபிமார்களின் மூலமாக அற்புதங்களை வெளிப்படுத்தியதற்கு காரணம் அதுதான். அல்லாஹு தஆலாவுடைய விஷயத்தில் நானும் நீங்களும் சாத்தியமான காரியங்களை மாத்திரம்தான் அல்லாஹ் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ் என்ற ஒருத்தன் தேவை கிடையாது. அசாத்தியங்களையும் சாத்தியமாக்குபவன் தான் அல்லாஹ். அசாத்தியமான நடக்க முடியாமல் இருக்கிற காரியங்களை கூட என்னால் முடியும், நான் நடத்தி காட்டுவேன் என்று இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்டுபவன் தான் அல்லாஹ். எனவேதான் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரம் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், கண்ணுக்கு முன்னே ஒரு தீர்வு தெரிய மாட்டாது, அதை எப்படி தீர்த்து கொள்வது என்று தெரியாது. ஆனால்
என்னுடைய மனது 1000 யோசனைகளை சொல்லிக் கொண்டிருக்கும். இதை போய் எப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்பது? எந்த தீர்வும் இல்லையே. நாளைக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் காசு கொடுக்க வேண்டும் ஒருத்தருக்கு, ஆனால் என்னிடத்தில் 10 ரூபாய்க்கு கூட இன்று வழி இல்லாமல் இருக்கும், அல்லது அன்றைக்கு சமைப்பதற்கு கூட வழி இல்லாமல் இருக்கும். என் மனதிலே ஓடிக்கொண்டிருக்கும், நாளைய நாள் இதை எப்படி நான் செலவு கொடுக்க போகிறேன்? 10 லட்சம் ரூபாய் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் என்ன வானத்தால் வரப்போகிறதா அல்லது பூமிக்குள் இருந்து வரப்போகிறதா என்றெல்லாம் ஷைத்தான் சொல்லுவான். அன்புக்குரியவர்களே, 10 லட்சம் ரூபாய் என்பது எனக்கும் உங்களுக்கும் பெரிதாக இருக்கலாம். இந்த உலகத்தின் பேரரசனாகி அல்லாஹ்வுக்கு அது ஒரு பொருட்டே அல்ல. அசாத்தியமான விஷயங்களை என் வாழ்க்கையில் சாத்தியமாக்குவன் தான் அல்லாஹ். சில நேரம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனக்கு உம்ராவுக்கு போக ஆசை இருக்கும். எல்லோரும் போய் வருகிறார்கள், ஹஜ்ஜிக்கு போகிறார்கள். என்னிடத்தில் அந்த வசதி இல்லை. நீங்கள் நினைத்து விடக் கூடாது, என்னிடத்தில் வசதி இல்லையே, இது 2-3 லட்சம் செலவழிக்கிறார்கள், ஒரு 10 லட்சம் 15 லட்சம் ஒரு உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போவதற்கு செலவழிக்கிறார்கள். என்ன, எப்படி நான் அன்றாட வாழ்க்கைக்கு தள்ளாடுகிற நான் எப்படி இதை சாத்தியப்படுத்துவது? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அப்படி நினைக்காதீர்கள். உங்களுடைய வேலை கேட்பது மாத்திரம்தான். அதை எப்படி கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அல்லாஹ் ஒருத்தனுக்கு தெரியும். நான் அடிக்கடி பெருமைக்காக அல்ல, ஒரு எடுத்துக்காட்டுக்காக என்னுடைய உதாரணத்தை நான் சொல்லி காட்டுவதுண்டு. நான் மதரசாவிலே ஓதுகிற காலத்தில் எங்களுடைய ஊரிலே ஹஜ்ஜாஜிகளை வழி அனுப்புகிற நிகழ்வு பள்ளிவாசலிலே நடக்கும். அந்த நிகழ்விலே மக்கா மதீனாவை பற்றி எல்லாம் பெருமையாக பேசுவார்கள். அப்போதெல்லாம் கேட்கிற பொழுது அந்த நிகழ்வுக்கு நாங்கள் மதரசா மாணவர்கள் வருகிற அந்த ஹாஜிகளுக்கு சாப்பாடு சப்ளை பண்ணுவதற்காக எங்களை அழைத்து போவார்கள். அப்பொழுது அந்த வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது இந்த சத்தம் கேட்கும். அப்போதெல்லாம் எங்களுடைய மனசிலே இருக்கிற ஒரு உணர்வு, என்னுடைய குடும்பம் ஒரு விவசாய குடும்பம், வாப்பா ஒரு விவசாயி, அன்றாட சரியான கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே இருந்து வளர்ந்து வந்தது. நான் மதரசாவில் இருக்கிற காலத்தில் மாணவர்களுக்கு முடிவெட்டி அதிலே வருகிற வருமானத்தை வைத்துத்தான் என்னுடைய மதரசாவினுடைய செலவுகளை நான் கவனித்துக் கொள்வது. இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பொழுது நாம் எல்லாம் ஓதி முடித்து உழைத்து சம்பாதித்து ஹஜ்ஜுக்கு போகிற பொழுது அல்லது உம்ராவுக்கு போகிற பொழுது இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியப்படுமா என்ற ஒரு மனோநிலை ஏற்படும். ஆனாலும் ஒரே ஒரு பிரார்த்தனை, ஒவ்வொரு நாளும் மதரசாவில் இருக்கிற பொழுது தஹஜ்ஜுக்கு எழுப்பி விடுவார்கள். எழுப்பி விடுகிற பொழுது ஒரே ஒரு துவா என் மனதில் ஆழமாக நான் செய்வேன். யா அல்லாஹ், என்னை நீ மௌத்தாகுவதற்கு முன்னர் உன்னுடைய காபாவை காணுகிற உன் தூதருடைய பூமியில் காலடி எடுத்து வைக்கிற பாக்கியத்தை தராமல் என்னை மௌத்தாக்கி விடாது. இந்த துவாவை நான் அடிக்கடி செய்து கொண்டே இருப்பேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மதரசாவை விட்டு வெளியாகி மிக சிரமத்தோடு இன்னும் ஒரு கல்லூரியிலே கல்வி கற்றி அந்த கல்லூரி படிப்பை முடிப்பதற்கு காசு இல்லாமல் அதை இடைநடுவில் நிறுத்த வேண்டிய ஒரு நிலை வந்து கொண்டிருக்கிற பொழுது எனக்கு மதீனா பல்கலைக்கழகத்தில் தெரிவு செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வருகிறது. வந்தால் போவதற்கு கூட வழி இல்லை. நண்பர்களிடத்தில் கடன் வாங்கி கொண்டுதான் நான் முதலாக மதீனா பல்கலைக்கழகத்தில் காலடி எடுத்து வைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, எந்த வசதியும் அப்பொழுதும் இல்லை, இப்பொழுதும் இல்லை. ஹஜ்ஜி செய்கிற கடமையான அளவுக்கான வசதிகள் எதுவும் இல்லை. ஆனால் 6 ஹஜ்ஜிகள் செய்திருக்கிறேன், 400 சொச்சம் உம்ராக்கள் செய்திருக்கிறேன், மக்கா மதீனாவை முழுமையாக சுற்றி இருக்கிறேன். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதம் பட்ட இடங்கள் மதீனாவில் சுமார் 120 இடங்கள் இருக்கின்றன. அந்த 120 இடங்களில் சுமார் 100 சொச்சம் இடங்களை நேரடியாக போய் பார்த்திருக்கிறேன், எல்லாவற்றையும் அனுபவித்திருக்கிறேன். 6 ஆண்டுகள் மதீனாவில் குடும்பமாக வாழ்ந்திருக்கிறேன். 2 குழந்தைகள் எனக்கு மதீனத்து மண்ணிலே கிடைத்திருக்கிறார்கள். என்னுடைய மூத்த பிள்ளையும் 2வது பிள்ளையும் மதீனத்து மண்ணிலே பிறந்த பிள்ளைகள். ஆனால் இன்று வரைக்கும் எந்த வாய்ப்பும் இல்லை. நான் உழைத்து சம்பாதித்ததெல்லாம் சாத்தியமா என்று நினைத்திருந்தால் இன்று வரைக்கும் ஒரு ஹஜ்ஜும் செய்திருக்க முடியாது, ஒரு உம்ராவும் செய்திருக்க முடியாது. ஆனால் செலவெல்லாம் சவுதி அரசாங்கத்தினுடைய சில 9 ஆண்டுகள் மதீனாவில் இருந்திருக்கு. ஏன் சொல்கிறேன் என்றால், இங்கு சாத்தியம் அசாத்தியம் என்பதல்ல விஷயம். அதை பொறுப்பேற்றிருக்கிறான் அல்லாஹ். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், கேளுங்கள் தருவேன், கேளுங்கள் தருவேன். எப்படி தர வேண்டும்? அதற்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கும் உங்களுக்கும் கிடையாது. வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு நாங்கள் சொற்பமான அறிவை தான் தந்திருக்கிறோம். எனக்கு பாடம் எடுக்கிற அளவுக்கு, அல்லாஹ்வுக்கு பாடம் எடுக்கிற அளவுக்கு எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் அறிவு கிடையாது. என்னுடைய வேலை கேட்பது, உறுதியாக கேட்பது, இஹ்லாஸாக கேட்பது, தூய்மையாக கேட்பது, ஹராம் இல்லாமல் கேட்பது. கேட்டுக்கொண்டே இருக்கிற பொழுது எங்கோ ஒரு இடத்தில் அல்லாஹ்வுடைய கபூலியத் கிடைத்து விட்டால் அவன் அனுப்பி வைப்பான், அவன் அதற்கான ஏற்பாடுகளை தருவான். இது உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு மாத்திரமல்ல, வாழ்க்கையில் எவை எல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ எல்லாவற்றுக்கும் பொதுவானது. உங்களுடைய தேவை கேட்பது மாத்திரம்தான். முஅஜிசாக்கள் அப்படித்தான் நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான்.
சாத்தியம் அசாத்தியம் என்பது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கிடையாது, அது அடியார்களுடைய விஷயத்தில் தான். அது அடியார்களுடைய விஷயத்தில் தான். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாடம் எங்களுக்கு சொல்லித் தருகிற மிக முக்கியமான விஷயம் அதுதான். அதே போலதான் அல்லாஹ்வுடைய உதவி வருதலும் தண்டனை வருதலும் நானும் நீங்களும் கற்பனை பண்ணுகிற விதத்தில் வரமாட்டாது. அதுவும் நானும் நீங்களும் எதிர்பார்க்காத விதத்தில் தான் எங்களுக்கு வந்து சேரும். எனவே இந்த நம்பிக்கை ஆழமாக இருக்க வேண்டும். அல்லாஹுவை நம்பியவர்களை, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பவர்களை, அல்லாஹுக்காக வாழ்பவர்களை படைத்த ரப்பு ஒரு காலமும் கைவிட மாட்டான். அன்புக்குரிய சகோதரர்கள், தளர்ந்து விடாதீர்கள், தளர்ந்து விடாதீர்கள். உங்களை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான், உங்களை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான், அல்லாஹ் உதவி செய்து கொண்டே இருப்பான். நீங்க நினைத்து விடாதீர்கள் இது சாத்தியமா, இப்படி எல்லாம் நடக்குமா, அல்லாஹ் எனக்கு இதை செய்வானா செய்ய மாட்டானா. யார் இந்த உலகத்தில் அவனை நிராகரிக்கிற, அவனுக்கு எதிராக வாழுகிற, அவன் அல்லாதவர்களை இந்த உலகத்தில் கையேந்தி கும்பிட்டுக் கொண்டிருக்கிற, வழிபட்டுக் கொண்டிருக்கிற நிராகரிப்பாளர்களுக்கு உதவி செய்கிற ரப்பு அவனுக்கு சுஜூது செய்கிற எனக்கு தரமாட்டானா? ஒரு தடவையாவது வாழ்நாளில் அறவே அவனுக்கு சுஜூது செய்யாதவர்களுக்கு இந்த உலகத்தை திறந்து கொடுத்த ரப்பு எனக்கு தரமாட்டானா? அவனிடத்திலே கேட்கிற எனக்கு தரமாட்டானா? அவ்வளவு பிச்சைக்காரனா என்னுடைய ரப்பு, அவ்வளவு இயலாதவனா என்னுடைய ரப்பு. அப்படி ஏன் நினைக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே? எனவே இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு எங்களுக்கு சொல்லுகிற ஈமானிய பாடம் அதுதான். நாம் அல்லாஹுக்காக இருக்கிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இலகுபடுத்தி தருவான். எங்களுடைய பிரார்த்தனைகளில் பலம் இருக்கிற பொழுது வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனை புரிந்து அவனுக்காக வாழக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்திலே என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.